ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு பிக்கிள் ரெசிபி. அதாவது இங்கே ஆந்திராவில் வந்துட்டு எல்லா ஐட்டத்துலேயுமே பிக்கிள் செஞ்சுருவாங்க. அதாவது பிக்கில் வந்து அவங்க நிலுவ பச்சடின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம சட்னி மாதிரி ஐட்டங்களை வந்து பச்சடின்னு சொல்லுவாங்க. அது ஆந்திரா ஸ்டைல். இது நான் ஏற்கனவே கொத்தமல்லி வச்சு அதுக்கப்புறம் தக்காளி வச்சுலாம் உங்களுக்கு ஊறுகாய் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் வந்து 3 இலைகளையும் சேர்த்து ஒரு பச்சடி பண்ணியிருக்கேன். என்னென்னா புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. மூணுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம உணவில் வேறு வேறு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துட்ருக்கோம். அதையே ஒரு ஊறுகாவை செஞ்சோன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். செய்கிறது ரொம்ப ஈஸியானது தான். அது நான் நேற்று எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தேன். அதை தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி வந்ததுங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஐட்டம். நம்ம நல்லா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் கெடாமல் இருக்கும். நமக்கு ஒரு அவசர தேவைக்கு என்றைக்காவது நமக்கு சட்னி இல்லை அந்த மாதிரி டைமில் கூட எடுத்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சூடான சாதத்தில் கூட கொஞ்சம் நெய்யும் எதுவும் போட்டு கலந்து கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க, இன்றைக்கி தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய மற்ற வீடியோலாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி என் வீட்டு சமையலில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊறுகாய் வகை, அதாவது பிக்கிள் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பிக்கிள் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இங்கே எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே தக்காளி ஊறுகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலையை வச்சு தனியாக பிக்கிளில் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதோட ரெண்டோட லிங்க் கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஊறுகாய் வகை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னென்னா, நம்ம எல்லாேருக்கும் சமையலில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இந்த 3ஐயும் வச்சு இன்றைக்கி ஒரு ஊறுகாய் செய்ய போகிறேன். இந்த ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அவசரத்துக்கு சட்னிக்கு பதிலாக கூட இது தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசையோடு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. செய்கிறதும் ரொம்ப ஈஸியானது. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் சொன்ன மாதிரி புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து இப்படி தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு யூஸ் பண்ண போகிறேன். தாளிக்கிறப்ப அந்த பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு யூஸ் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் இதெல்லாம் சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி வந்து நீங்கள் சேர்க்குற மிளகாய் பொடி எந்த மாதிரி காரம், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய அளவுக்கு இதை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். அதுக்கப்புறம் இந்த வெந்தயமும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ரொம்ப எடுத்துட வேண்டாம். இந்த அளவுக்கு இது போதும். கொஞ்சம் வெந்தயம், ஒரு பிஞ்ச் வெந்தயமும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஐயும் ரோஸ்ட் பண்ணிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து பருப்பு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வாசனைக்காக காயம் சேர்த்துக்க போகிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுட்டு இதில் இந்த வெந்தயத்தையும் கடுகையும் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம், வெறும் வானிலையும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்த கடுகையும் வெந்தயத்தையும் ஒரு இடிக்கல்ல போட்டு நம்ம எடுத்த அளவு வந்து ரொம்ப கம்மியான அளவுங்கிறதுனால இதில் வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிறைய அளவாக இருந்தால் மிக்சியில் கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொடிச்சிட்டோம். இந்த பவுடரை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் இன்றைக்கி இந்த ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம், ஊறுகாய் நல்லெண்ணெய் செய்யும்போது நல்லெண்ணெய் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக நல்லெண்ணெய் செய்கிறேன். பிடிக்கும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இது பிக்கிள்ங்கிறதுனால ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடானது முதல்ல இந்த தாளிக்கிற பொருட்களை இதோட சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடும். இந்த கட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு வாசனை கொடுக்கும். இந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் நல்லா. இப்போது இந்த தாளிப்பில் நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முதல்ல புதினா சேர்த்துக்கலாம். புதினா நல்லா வதங்கட்டும்.
புதினா அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிடணும், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விடும். நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ பார்க்குறீங்க நம்ம எவ்வளோ அளவு போட்டிருந்தோம். இப்போ இந்த வதங்கினதுக்கப்புறமா எவ்வளோ கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சுன்னு. அடுத்ததாக இந்த கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துடலாம். புளி கரைசலில் இது நல்லா வற்றி வேகணும். இப்போ அடுத்து இதில் மஞ்சள் சேர்த்து போகிறோம். மஞ்சள் சேர்த்துட்டு இதில் மிளகாய் பொடியும் சேர்த்துடலாம். ஆக்சுவலாக நான் இப்போ டைரெக்டாக தாளிச்சிட்டு இதை சேர்த்து செய்கிறேன். ஒரு சிலர் வந்து முதலே நல்லா வதக்கிட்டு எல்லாம் சேர்த்து எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக தாளிப்பு சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி தாளிப்பு முதலே செஞ்சுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் கூட செஞ்சுக்கலாம். நல்லா இதில் நம்ம விட்டுருக்கிற ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஊற்றின அந்த புளி கரைசல் எல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். நீங்களே எண்ணெய்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்ச இந்த கடுகு வெந்தய பொடியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது சாதத்தோடு கூட இப்போ நம்ம சூடான சாதத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இதை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடு நமக்கு என்றைக்காவது சட்னி இல்லாத டைமில் டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட முடியும். இது நல்லா செஞ்சு நம்ம ஏர்டைட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் கெடாது. நம்ம இது நல்லா வதக்கிறது மட்டும் எண்ணெயில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வச்சு செஞ்ச இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறப்பவே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. எத்தனை பேருக்குங்க பாருங்கள். ஆயிலெலாம் அப்படி பிரிஞ்சு வரும். இன்னும் அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அந்த ஆயிலெலாம் மேலே வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.